Hi friends, welcome to New Tech Electronics. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நமக்கிட்ட ஒரு Sony 55 inch டிவி வந்து இந்த ஜம்பிங் கம்ப்ளைண்ட் பிளஸ் வந்து லைன் வர ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். கடந்த ஒரு 2 மாதமா நம்மனால கொஞ்சம் சரியா வீடியோ போட முடியல. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் போட முடியல. சில நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, ப்ளஸ் வந்து நம்ம இது என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கு. புதுசாக வர நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் சில இது வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பேனலுக்குள்ள லைன் ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிகேவி லைன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிறதுனால வரக்கூடிய இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது சோனின்னு இல்லை, எல்லா பிராண்ட்லையுமே காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் ஒன்றா பேனலுக்குள்ள லைன் ஏதோ ஒன்று ஹீட் ஆகி பேர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும், அல்லது ஏதோ ஒரு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்பார்க்கே வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளமை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா மறுபடியும் ரிப்பீட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். என்னன்னா ஒரு சைடு நம்ம லைனை அரெஸ்ட் பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு இந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டிவி ஒரு 5 hours 6 hours ஓடிச்சு அப்படின்னா நடுவில் ஒரு 10 to 15 minutes ஆஃப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தொடர்ந்து ஒரு 6 hours 7 hours வந்து கண்டினியூஸ் ரன்னிங் விட வேண்டாம். வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா KD55X8500D. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இது மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2017. இப்போது அரௌண்ட் வந்து ஒரு 8 years பக்கமாக ஓடி இருக்கு. இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டது அப்படிங்கிறனால இது ஈஸியாக நான் எடுத்து வைக்கிறேன். பட் ஆனால் வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லாக் டைப் இருக்கும். அந்த லாக் ஜஸ்ட்டு புஷ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் டிரைவர் செக்ஷன் ப்ளஸ் வந்து பவர் சப்ளை அவுட்புட்டுக்கு வந்து தனியாக ஒரு போர்டும், மதர் போர்டு வந்து செப்பரேட்டாகவும் இருக்குது. இந்த மதர் போர்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எல்இடிஎஸ் கேபிள் வந்து வரும். இந்த டபுள் எல்இடிஎஸ் கேபிளில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணக்கூடாது. பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 கேபிளையும் வந்து டச் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து எந்த சைடு அப்படின்னா இங்கே டீகான் போர்டுக்கு இந்த சைடு தான், பேனல் சைடு தான் ப்ராப்ளம். அதனால் நம்ம டைரெக்டாக பேனல் சைடு மட்டும் செக் பண்ணாவே போதுமானது. இந்த சைடு இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த இதுக்கு டீகான் போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து வோல்டேஜ் வந்து பவர் சப்ளை இதிலிருந்தே பிரிஞ்சு வந்தது. மதர் போர்டு போல் டைரெக்டாக பவர் சப்ளைலேருந்தே பிரிஞ்சு வந்துடுது. இது பேனல் வோல்டேஜ் வந்து 12 volt தான், தனியாக செப்பரேட்டாகவே வந்துடுது. அதுக்கப்புறம் 2 ஸ்பீக்கரு, ஒரு சென்சார் யூனிட்டு, ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே இதிலே வந்துடுது. நம்மளுக்கு இந்த ஏரியாவில் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா பேனல் சைடு தான். ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ஏதாச்சும் ப்ராப்பராக வருதா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுவோம். ஏன் இந்த வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஒனிடா 24 inch டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலதில் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாங்கோட இந்த மாதிரி வந்து ஜம்பிங் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணிடுறோம். அதனால் வந்து இது இப்போ செக் பிஃபோர் இந்த எஃப்எஃப்சி கேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி வந்து எல்லா வோல்டேஜும் ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் செக் பண்ணுறது பெட்டர். இப்போ டீகான் போர்டில் நம்ம செக் பண்ணுறக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டீகான் போர்டில் வந்து 12 volt வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். டைரெக்டாக நம்ம ஃபியூஸ்லேயே செக் பண்ணுறோம், 12 volt வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகிடுது. அதே மாதிரி விஜிஹெச்சும் விஜிஎல்லும் அடுத்தது வருதான்னு செக் பண்ணுறோம். விஜிஹெச் வோல்டேஜ் வந்து 28 volt வந்துடுது, இன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி விஜிஎல் மைனஸ் வோல்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 5 volt எக்ஸாக்டாக வந்து நின்றது, இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்விடிடி பார்க்குறோம். ஹெச்விடிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 8 voltage வந்து அதுவும் எக்ஸாக்டாக வந்துடுது. ஓகே, இதில் இந்த டீகான் போர்டு செக்ஷனில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த எஃப்எஃப்சி கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஏதோ ஒரு சைடு கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளுக்கு எந்த சைடு ஷார்ட் இருக்குன்னு தெரியாது, ஜஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணுறோம்.
பவர் ஆன் பண்ணுறப்ப நம்மளுக்கு டிஸ்பிளே என்ன மாதிரி வருது அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் கழட்டி இருக்கோம். நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. பாராக வந்துட்டு லைன்ஸும் இருக்கு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பாரும் வருது. ஓகே, இதே இது ஆப்போசிட் சைடில் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணலாம். இதை நாம் ஆப்போசிட் கை இருக்கக்கூடிய எஃப்எஃப்சி கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து பிளாக்கும் ஒரு சைடு ஒயிட்டாகவும் வந்து ப்ராப்பராக வருது. பட் அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் கலரில் வந்துட்டு வெர்டிகல் பார் லைன் அந்த மாதிரி வந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக்காக வருது. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட மாடல் நம்பர் LC550-EQL-SOA1-831. இந்த பேனல் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு சைடுமே வந்து எந்த சைடு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இமேஜ் நம்மளுக்கு எதுவுமே வரல, ஒயிட் அண்ட் பிளாக்காக வருது, இன்னொன்று ரோஸ் கலரில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்கேலர் போர்டில் இருக்கக்கூடிய பிஎஃப் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தரவாக செக் பண்ண போகிறோம். இதனோட இது ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஸ்கேலர் போர்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன இஷ்யூ சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வீடியோ காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வீடியோ வச்சு எதுவுமே ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது இந்த ரெசிஸ்டரில் உள்ளே போகக்கூடிய லைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஓம்ஸில் வந்து காமிக்குது. இது ஆக்சுவலாக வந்து இவ்வளோ இது வந்து காமிக்காது, கம்மியாக தான் காமிக்கும், ரொம்ப மினிமம் தான் காமிக்கும், ஓம்ஸ் ரேஞ்சில் தான் காமிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக காமிக்குது. அதனால் இது வந்து உள்ளே போயிருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து மெகா ஓம்ஸில் வந்து காமிக்குது. அடுத்தடுத்த பின் நான் செக் பண்ணுறது எல்லாமே வந்து மெகா ஓம்ஸில் வந்து காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஓம்ஸ் தான் காமிக்குது. இது ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, இந்த அடுத்தடுத்த லைனில் வந்து உள்ள ஷார்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதே ரெசிஸ்டரை திரும்பி இதே பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பக்காவாக வேலை செய்யும். அந்த ஷார்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். நம்ம என்ன மெத்தடில் முடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சிலதெல்லாம் வந்து ஓப்பனாக என்னால் காமிக்க முடியறதில்ல. நிறையா டெக்னீஷியன் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதனால் என்னால் அது வந்து ஓப்பனாக காமிக்க முடியல. நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க, இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். இது பேப்பர் மெத்தட் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா பேப்பர் வச்சோம் அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறனால இது பேப்பர் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போகிற லைன் ஷார்ட் ஆகிருக்கிறத வந்து நம்ம என்ன ஏதோ ஒரு வோல்டேஜ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த லைன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் அவுட்புட்டை வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். இந்த நான் மாடிஃபை பண்ணதை வந்து நான் கண்டிப்பாக காமிக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் டெக்னீஷியன் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதனால் நான் அவங்களோட இதில் நான் வந்து இது பண்ண முடியறதில்ல. அதனால் வந்து நான் என்ன அப்படி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கேளுங்க, இல்லை கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதனோட வீடியோ அவுட்புட் வந்து பார்க்குறோம். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஜம்ப் ஆயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அந்த ரெசிஸ்டர்னோட ஓம்ஸ் ரேஞ்ச் வந்து அடுத்தடுத்த லைனில் வர்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஆக்சுவலாக வந்து ஷார்ட் கிளரில் ஒரு வோல்டேஜ் கொடுத்து அதை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். அது மேற்கொண்டு இதாகாமல் இருக்கிறதுக்காக அந்த வோல்டேஜை வந்து கொடுத்து ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வீடியோஸுமே கொடுக்குறேன். ஏன்னா யூடியூப்பில் நான் டைரெக்டாக வந்து அது வந்து போடுறதுனால பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர், அதனால் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணுறேன்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸோ மற்ற எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு என்ன இதில் இருக்குமோ அதே இதில் வந்து இருக்குது. இமேஜ் ஃப்ரீஸ் ஆகிறதோ இல்லை லைன்ஸ் வரதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே கிடையாது. இது போன்ற டிவினோட அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் வீடியோ அவுட்புட் மட்டும் காமிச்சிடுறேன். Guess what I'm doing for this long weekend? Go on. Yes, that go on plan that never works. But this time, it did. But first, let me make my moment perfect for myself. Creamy hazelnut and cocoa filling inside a crisp. இப்போ இதனோட அவுட்புட் வீடியோ பாருங்க. எந்த இடத்துலையும் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகல, அதே மாதிரி லைன்ஸ் எதுவுமே வந்து வரல. நேச்சுரலாக என்ன இதில் ப்ளே ஆகுமோ அதே இதில் ப்ளே ஆகுது. தேங்க்யூ.